கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரி, எங்களுடைய சகோதரன் என்கிற அந்த இரத்த உறவுகளை இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலக விடயங்களுக்காக, இந்த உலகத்தின் நட்பு விடயங்களுக்காக தன்னுடைய உறவுகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த தாய் என்கிற உறவும், அந்த தந்தை என்கிற உறவும், அந்த சகோதரன் என்கிற உறவும், அந்த சகோதரி என்கிற உறவை இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். சகோதரர்களே, எத்தனையோ பேர் இந்த உலக விடயங்களுக்காக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற எங்களுடைய தாயை அவர்களுக்கு தங்குவதற்கு நாங்கள் இடமளிக்காமல் அனாதை இல்லத்திலே விட்டு கொண்டிருக்கிறோமே, அவர்களை பராமரிக்காமல் அவர்களை துன்புறுத்திக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறோமே. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பக்கத்து விட்டார்கள், எங்களுடைய நண்பர்களை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். யார் ஒருவர் 3 நாளைக்கு பேசவில்லையோ அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்ல நண்பன் எங்களை நல்ல வழி நடத்துவானாக இருந்தால் அவனுடைய உறவை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இன்னே யார் ஒருவர் தீய நண்பனோடு இந்த உலகத்தில் வாழ்கிற போது சேர்ந்து வாழ்கிறார்களோ அவன் பாவகரமான காரியங்களில் எங்களை அழைக்குகிற போது நாங்கள் அதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சேர வேண்டும், அல்லாஹ்வுக்காக பிரிய வேண்டும். சகோதரர்களே, அடுத்ததாக எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண்மணிகள் இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் ஏதாவது சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தால் எத்தனையோ பேரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஜ்னமி மஹ்ரமி பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்களா இல்லையா? எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண்மணிகள் இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் தன்னுடைய காதலனை சந்திக்க போகிறேன், தன்னுடைய காதலியை சந்திக்க போகிறேன் என்பதாக அவர்களுக்கு ஒரு பரிசை கொண்டு போவார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிய உறவுகளோடு நாங்கள் பேசுவோமாக இருந்தால் மார்க்க விடயங்களை தவிர்த்து இந்த உலக விடயங்களுக்காக ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு அந்நிய ஆண் பேசுவானாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி இருக்கிறான். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்று தன்னுடைய பெற்றெடுத்த தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல், தன்னுடைய தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய்க்காக தன்னுடைய காதலனோடு செல்கிறார்கள். 10 மாதம் பெற்றெடுத்த அந்த பெற்றோரை மதிக்காமல் தன்னுடைய காதலன் தான் முக்கியம் என்பதாக இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய அந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கியதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்காத ஒரு விடயத்தை இந்த ஹஜ் பெருநாளுடைய நாளில் செய்கிறார்கள். அடுத்ததாக தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய பணத்தை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய புத்தகமான அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். யாரெல்லாம் வீண்விரயம் செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக அவனுடைய புத்தகமான அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண்மணிகள் தன்னுடைய பெற்றோர்களின் அவர்கள் வியர்வை சிந்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள். அந்த பணங்களை
அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 2 ஆடைகள் 3 ஆடைகள் என்றும் தன்னுடைய பணங்களை விண்வரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் விண்வரையும் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானின் உடன் பிறந்த சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எங்களுடைய பணங்களை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ரிஸ்கை நாங்கள் சரியான முறையிலே உபயோகிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எப்படியாக வாழ வேண்டும் எங்களுக்கு என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதே போன்று வாழ்ந்து நாங்கள் மரணிக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் குழந்தைகள் இருக்குகிறதே, மன்னரைகளை சந்திக்கும் வரைதான் நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள், நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய குழந்தைகள் மன்னரைகளை சந்திக்கும் வரைதான். இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்தில் நாங்கள் துன்பமாக வாழ வேண்டுமாக இருந்தாலும் மன்னரைகளை சந்திக்கும் வரைதான் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இன்று நாங்கள் எத்தனையோ பெண்மணிகள் பெருநாளுடைய தினங்கள் வந்தால் எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய ஆடை கலாச்சாரங்கள் அந்நியவர்களுடைய ஆடைகளை போன்றோ அவர்கள் ஆடைகளை வாங்குகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எத்தனையோ வாலிப ஆண்கள் கிழிந்த ரவுசரை எடுக்குகிறார்கள், கிழிந்த ஆடைகளை எடுக்குகிறார்கள். இது ஃபேஷனாம் என்று சொல்லி, இன்று இதுதான் நியூ மாடல் என்று சொல்லி தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் அந்நிய கலாச்சாரங்களை ஒப்பிடுகிற அளவுக்கும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பெண்கள் சமுதாயமும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிய ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்காத ஆடையை இன்று எங்களுடைய பெண்கள் சமுதாயம் அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சின்ஃபானின் மின் அஹ்லின் நார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர் நரகவாசிகள். அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் தன்னை பிறர் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். இந்த பெண்கள் லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? எத்தனையோ பேர் இன்று இஸ்லாமிய ஆடைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்நியவர்களுடைய ஆடைகளை எல்லாம் அங்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பணம் கொடுக்குகிறார்கள். கணவன்மார்கள், பெற்றோர்கள் இதற்கு பணம் கொடுக்குகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தன்னுடைய அழகு, தன்னுடைய அலங்காரம் எல்லாம் தன்னுடைய கணவனுக்குத்தான் உரித்தாகும் என்பதை ஒவ்வொரு பெண்மணிகளும் நீங்கள் அறிவு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு ஆண் மக்களும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிந்து கொள்ளுங்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய மனைவியை நீங்கள் எவ்வாறு பராமரித்தீர்கள்? உங்களுடைய மனைவியை நீங்கள் எவ்வாறு பராமரித்தீர்கள்? உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு பராமரித்தீர்கள் என்ற கேள்விக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு கொண்டாட வேண்டுமோ அதே போன்று கொண்டாடுவதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.